சிவா திருச்சிற்றம்பலம். போற்றிவோம் நம சிவாய. கங்கையும் பணிவெண் திங்களும் விரைத்த கடுங்கையும் தெங்கலும் அறவும் தங்கு பொற்சடை முக்கண்ணும் தாதை தானுவென்று உணர்ந்தமென் மலர்க்கை அங்குச பாசம் அடிந்து வெற்புயிர்த்த ஆரணங்கு அன்னையின் துணர்த்தி வெங்கலை முழுதும் துமித்தருள் பட்டி விநாயகன் சேவடி பணிவோம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி. சீரார் பெருந்துரைனம் தேவனடி போற்றி, ஆராத இன்பம் அருளும் அலை போற்றி. ஏகம் தத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. பரந்துரை மேவிய பரனே போற்றி, சீரா பள்ளி மேவிய சிவனே போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. தெந்தில்லை மன்றினுள் ஆடி போற்றி, என்றனக் காரமுதானாய் போற்றி. குவளை கண்ணி கூரன் காண்க, அவளும் தானும் உடனே காண்க. கனவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. போற்றிவோம் நம சிவாய. நண்பர்கள் அனைவருக்கும் திருவாசக முதலியாவின் அன்பான காலை வணக்கங்கள். நண்பர்களை நாம் போற்றி திரு அகவல் பகுதியிலிருந்து அடுத்தடுத்த 5 பாடல் வரிகளை சிந்திக்க இருக்கின்றோம். வாருங்கள், அடுத்த 5 பாடல் வரிகளையும் அற்புரிய விளக்கத்தையும் சிந்திப்போமாக. வாருங்கள் நண்பர்களே, தற்பொழுது போற்றி திரு அகவல் பகுதியிலிருந்து அடுத்த பாடல் வரிகளை நாம் சிந்திப்போம். புல்வரம்பு ஆய பலதுறை பிழைத்தும் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவில்லாததோர் பொருள் அது கருதலும் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. அந்தம் ஆனார் அயலவர் கூடி நாத்தியம் பேசி நாத்தழும் ஏற்றினர். சுற்றம் என்னும் தொல்பசு கூழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும் விரதமே பரம் ஆக வேதியரும் என்பது அடுத்த பாடல் வரிகளாகும். அந்த பாடலை நாம் மீண்டும் ஒரு முறை சற்று மெதுவாக பொருள்பட சிந்திப்போமாக. புல்வரம்பு ஆய பலதுறை பிழைத்தும் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவில்லாதது ஓர் பொருள் அது கருதலும் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. அந்தம் ஆனார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தலும் ஏற்றினர். சுற்றம் என்னும் தொல்பசு கூழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும் விரதமே பரமாக வேதியரும். விரதமே பரம் ஆக வேதியரும் என்பது பாடல் வரிகள். அதை நாம் சற்று பாடி பார்த்து விடுவோம். புல்வரம்பாய பலதுறை பிழைத்தும் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவில்லாதோர் பொருளது கருதலும் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேதம் மாயைகள் தொடங்கின. அந்தம் ஆனார் அயலவர் கூடி நாத்திகம் பேசி நாத்தழும் வேற்றினர். சுற்றம் என்னும் தொல்பசு கூழாங்கள் பற்றி அழைத்து பதறினர் பெருகவும் விரதமே பரமாக வேதியரும் என்பது பாடல் வரிகளாகும். இந்த பாடல் வரிகளெல்லாம் நாம் திருவாசக முற்றோல் சென்று அனைவரோடும் சேர்ந்து குழுவாக பாடும் பொழுது இந்த பாடலை நாம் இன்னும் சற்று நேரம் பாட மாட்டோமா, நமக்கும் பாடுவதற்கு வாய்ப்பு கிடைக்காதா என்றெல்லாம் எண்ணங்கள் நமக்குள்ளாக தோன்றும். அவர்களோடு சேர்ந்து திருவாசக முற்றோதல் பாடும் பொழுது அதீத ஆனந்தம், அதாவது நாம் ஏற்கனவே நிறைய
பார்த்துருக்கோம். ஆனந்தம் ஊற்றாக எடுக்கும் என்று நிறைய வார்த்தைகள்லாம் படிச்சிருக்கின்றோம். அதுபோல் ஆனந்தம் நமக்கு உள்ளூராக ஊற்றாக பெருக்கும். வாருங்கள் தற்பொழுது இந்த பாடலுக்குரிய பொருளை சிந்திப்போமாக. வாருங்கள் தற்பொழுது இந்த பாடலுக்குரிய அறிஞ்சொர் பொருளை நாம் அறிந்து விடுவோமாக. புல்வரம் என்று சொன்னால் கீழ்மையான அறிவு, தீயொழுக்கம். முனிவு என்று சொன்னால் கோபம், சினம், வெறுப்பு. ஆத்தம் என்று சொன்னால் அந்தரங்கம், விருப்பம் என்று பொருளாகும். தற்பொழுது பாடலுக்குரிய பொருளை சிந்திப்போம். புல்வரம் வாய பலதுறை பிழைத்தும் தெய்வம் என்பதோர் சித்தம் உண்டாகி முனிவில்லாது ஓர் பொருள் அது கருதலும் 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின என்பது பாடல் வரிகள். பொருந்தாத தீய ஒழுக்கம் பல கடந்து அதிலிருந்து விடுபட்டவராய் நிற்கும் மனிதர்கள் வெறுப்பு, சினம் ஆகிய எதிர்மறை உணர்ச்சிகளில் ஈடுபடுத்தி கொள்ளாது பரம்பொருள் என்னும் இறைவன் பேரன்பு சுருமாய் உள்ளதை உணர்ந்து நிற்றலும் நில்கையில் அந்த நல்லறிவிற்கு விக்கணமாய் அமையும் 100 கோடி மாயா சக்திகள் குறுக்கிடுகின்றன. அந்தரங்க விருப்பத்துடன் கூடிய மற்றவர்கள் ஒன்றிணைந்து இறைவன் இல்லை என்று நாக்கு தடிக்கும் வரையில் பேசி வாதம் செய்வார்கள். தெய்வீக நாட்டத்தில் தீவிரம் வேண்டாம் என்றும் உறவுகள் மற்ற ஜீவன்கள் உரைப்பார்கள். அதே சமயத்தில் வேதியர்கள் விரதம் இருப்பது பற்றி கூறுவார்கள். நன்றாக கவனியுங்கள். பாருங்கள், விளக்கம் எப்படி சொல்கிறாங்க பாருங்கள். புல்வரம்பாய பலதுறை பிழைத்தும் தெய்வம் என்பதோ சித்தம் உண்டாகின்னு சொல்கிறாங்க இல்லையா. பொருந்தாத தீய ஒழுக்கம் பல கடந்து அதிலிருந்து விடுபட்டவன நிற்கும் மனிதர்கள் வெறுப்பு, சினம் ஆகிய எதிர்மறை உணர்ச்சிகளில் ஈடுபடுத்தி கொள்ளாது பரம்பொருள் என்னும் இறைவன் பேரன்பு சுருமாய் உள்ளதை உணர்ந்து நிற்றலும் நில்கையில் அந்த நல்லறிவிற்கு விக்கணமாய் அமையும் 100 கோடி மாயா சக்திகள் குறுக்கிடுகின்றன. பார்த்தீங்களா, ஒரு மனிதன் இறைவனை எண்ணி நாம் இறைவன்தான் மெய்யானவர் என்று எண்ணி வருகிலே பலவிதமான குறுக்கீடுகள் வருகின்றன. 6 கோடி மாயா சக்திகள், அதாவது 6 கோடி மாயா சக்திகள் குறுக்கிடுவதாக நம்முடைய ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அந்தரங்க விருப்பத்துடன் கூடிய மற்றவர்கள் ஒன்றிணைந்து இறைவன் இல்லை என்று நாக்கு தடிக்கும் வரையில் பேசி வாதம் செய்வார்கள். அதாவது இறைவன் மீது பற்றில்லாமல் மற்ற சிற்றின்பத்தின் மீது பற்றுள்ளவர்கள், அதைத்தான் அவர் சொல்கிறார். அந்தரங்க விருப்பத்துடன் கூடிய மற்றவர்கள் ஒன்றிணைந்து, அந்த மாதிரி, அதாவது இறை சிந்தனை இல்லாமல் இவங்க தான் அதே சிந்தனை அந்தரங்க விருப்பத்துடன் கூடிய மற்றவர்கள் ஒன்றிணைந்து இறைவன் இல்லை என்று நாக்கு தடிக்கும் வரையில் பேசி வாதம் செய்வார்கள். தெய்வீகத்தில் நாட்டம் தீவிரம் வேண்டாம் என்று உறவுகள் மற்ற ஜீவன்கள் உரைப்பார்கள். அதே சமயத்தில் வேதியர்கள் விரதம் இருப்பது பற்றி கூறுவார்கள். பார்த்தீங்களா, அதாவது மற்ற ஜீவராசிகளும் நம்முடைய உறவினர்கள் கூட தெய்வீகத்தில் இவ்வளவு ஈடுபாடு வேண்டாம் என்று நமக்கு உரைப்பார்கள். வேதியர்கள் விரதம் இருப்பதை பற்றி கூறுவார்கள். பெரியவர்கள் எல்லாம் இறைவன் இருக்கிறார், இறைவனை எவ்வாறெல்லாம் வழிபட வேண்டும் என்பதை பற்றி கூறுவார்கள் என்று ஆசிரியர் நமக்கு விளக்கத்தை குறிப்பிடுகின்றார். மாயைகள் 6 கோடி என்று ஆசிரியர் குறிப்பிடுகின்றார். அதாவது இந்த உலகத்தில் மாயை எத்தனை என்று குறிப்பிட சொன்னால் 6 கோடி மாயைகள் இருப்பதாக, அதாவது ஆசிரியர் நமக்கு குறிப்பிடுகிறார். அதில் மயக்கந்தரும் செய்கள் பலவும் அடங்கும். மாயை என்பது புலனாகாத வகைகள் ஆகும். புரியாத ஒன்றை நாடுவதும் நாட வைப்பதும் மாயையின் செய்கை ஆகும். மாயை அப்படின்னா உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். மாயை பற்றி நாம் அதாவது நிஜத்தில் இல்லாத ஒன்று, கற்பனை வடிவிலான ஒன்றைத்தான் மாயை என்கிறார்கள் இல்லைங்களா. அதைத்தான் ஆசிரியர் எவ்வாறு ஒரு அற்புதமான விளக்கம் நமக்கு தருகிறார் பாருங்கள். அந்த வார்த்தைகளை படித்து பார்க்கும் பொழுது 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறு தம் மாயைகள் தொடங்கின. அதுதான் ஆசிரியர் அற்புதமான விளக்கமாக இருக்கிறது. மாயைகள் 6 கோடி என்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார். அதில் மயக்கம் தரும் செய்கள் பலவும் அடங்கும். 6 கோடி மாயா சக்திகள் 6 கோடி என்று ஆசிரியர் விளக்குகிறார்.
மாயை என்பது கண்ணுக்கு புலனாகாத வகைகளாகும். புரியாத ஒன்றை நாடுவதும் நாட வைப்பதும் மாயையின் செய்கை ஆகும். அறிவை தடுமாற வைப்பதும் மாயையே. நல்லா படிச்சிருப்பாங்க, எல்லாம் அவங்க நிறைய படிச்சிருப்பாங்க, எல்லாமே அவங்களுக்கு தெரியும், நன்மை தீமைகள் பற்றி தெரியும். ஆனால் தீய வழியில் செய்வார்கள். இதெல்லாம் என்ன பண்ணுறது? மாயை உடைய வேலைகள். இதையும் மாயுடைய வேலை. இதில் ஈடுபவரின் அறிவானது சுய சிந்தனை இழந்து நிற்கும். இந்த மாயையில் நம்ம இறங்கிட்டோம்னா நம்மளுடைய சுய அறிவை இழந்து விடுவோம். அதைத்தான் சொல்கிறாரு. நம்ம என்ன சொல்கிறோம்? இப்போ ஒரு போதையில் இருக்காங்கன்னா அங்கே சுய அறிவு இழந்துடுறாங்க இல்லைங்களா? என்னென்னா அந்த சிற்றின்பத்துக்கு அவங்க கொஞ்ச நேரம் கிடைக்கக்கூடிய உலக வாழ்வில் கிடைக்கக்கூடிய ஒரு சின்ன இன்பத்திற்காக அந்த போதை என்னும் மாயில் விழுந்து விடுகிறார்கள். அது மாதிரி தான். உதாரணம் சொல்ல போனால் சிலருக்கு போதை, புகைப்பிடித்தல், அது மாதிரி ஒவ்வொரு மாயையிலையும் விழுந்து கிடக்கிறார்கள். ஒரு சற்று நேரம் இன்பம் தரக்கூடியது, சற்று நேரம் நம்மை மறந்து இருக்கக்கூடியதுக்காக அதற்கு அவர்கள் அடிமையாகி விடுகிறார்கள். இதைத்தான் அதை ஆசிரியர் நமக்கு இவ்வாறு கொடுத்திருக்கிறார். நல்ல அறிவுக்கு விக்கனமாக அமையும் கேடுகளிலிருந்து தப்பித்து விடுபடல் வேண்டுமென தனது பாடல் வரிகளில் இயம்பிய வகை உணர்தல் நன்று. மாயின் தோற்றை இகம் என்பதாகும். இதனை நீக்கும் செய்கைகள் பரம் எனப்படும். இகமும் பரமும் கடந்து பரமனை நாடுவதே நன்றாகும். இகமும் பரமும் கடந்து இறைவனை நாடுவதே நன்றாகும். கண்ணாடியில் தோன்றும் பிம்பங்களும் புகைப்படங்களில் தோன்றும் பிம்பங்களும் உண்மையல்ல என உணர்ந்தாலும் அது உண்மைதானே என வாதிட்டு மயங்கும் நிலை கொள்ள நேரிடும். காரண காரியமாக மாயை தோன்றிவிடுவதாயினும் அதனை தெளிவித்து விடுபடுவது நலம் பயக்கும். சிறு சிறு மாயையில் கொண்ட செய்கைகள் 6 கோடிகளுக்கு மேற்பட்டது என்று ஆசிரியர் மீண்டுமாக நமக்கு இந்த வரிகள் மூலமாக சுட்டி காட்டுகிறார். ஆகவே நண்பர்களே, இந்த உலகத்தில் மாயை மீது விழாமல் இருந்து நாம் இறைவன் மீது பற்று கொண்டோம் என்று சொன்னாலே நம்முடைய வாழ்க்கையில் இறைவன் வந்து விடுவார். மாயை மடியில் வீழாமல் இருந்து நாம் அனைவரும் இது போன்று திருவாசகம், திருப்புகழ், தேவாரம் போன்ற நூல்களையெல்லாம் படிக்கும் பொழுது இந்த மாயை எல்லாம் நமக்கு விட்டு ஓடிவிடும். ஏன் மாயை நம்மை ஆட்கொள்கிறது என்று சொன்னால், தேவையற்ற சிந்தனைகளும் தேவையில்லாத எண்ணங்களும் வரும்பொழுதுதான் மாயை நம்மை ஆட்கொள்கிறது. அவற்றிலிருந்து விடுபட வேண்டும் என்று சொன்னால் இது போன்று நல்ல நல்ல நூல்களையும் பெரியோர்களுக்கு சொல்லுக்கு வார்த்தைகளையும் கேட்டு நடந்தோம் என்று சொன்னால் மாலையிலிருந்து விடுபடுவோம் என்று சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் நாளை தினம் அடுத்த 5 பாடல் வரிகளும் அதுக்குரிய விளக்கத்தையும் சிந்திப்போம். உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குணே. போற்றிவோம் நம சிவாய. அரகர பார்வதி பதையே, அரகர மகாதேவா.